வணக்கம் மக்களே. நேற்று நம்ம ஆளுநர் ரவி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார் டிவியில். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு 20,000 தற்கொலைகள் நடக்குது அப்படின்றார். 20,000 தற்கொலைகள், இது ரொம்ப ஓவர். போலீஸ் கேஸில் பதிஞ்சது 20,000, பதியாதது எத்தனையோ நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னார், ஆக்சிடென்ட் விபத்துகளில் சாவறதும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதில் வேற ஆணவ கொலைகள், ஜாதி மத சண்டை கொலைகள், இந்த சாவுகள் அதிகமாக இருக்கு, நோய் சாவுகளும் அதிகமாக இருக்கு. இதை நான் 20 வருஷமாக சொல்கிறேன். இந்தியாவில் நோய் சாவுகள், தற்கொலை சாவுகள், ஆக்சிடென்ட் சாவுகள், ஆணவ கொலைகள் அதிகமாக இருக்குது. இது குறைப்பதற்கு ஒரே வழி வீரக்கலை பயிற்சி தான் சொல்கிறேன். யாரும் கேட்கல. இது கேட்காத வரை இது இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். சரி, எப்படி இப்போ கொஞ்சம் பிரித்து வரும். தற்கொலை ஏன் பண்ணுறான் ஒருத்தன்? தன்னம்பிக்கை இல்லை, தன்னை நம்புகிற நம்பிக்கை இல்லை. எந்த கஷ்டம் வந்தாலும் அதை உயிரோடு இருந்து சமாளித்து சாதிக்கணுன்ற அந்த தைரியம் இல்லை, முன் யோசனை இல்லை, எதை செஞ்சால் எப்படி நடக்கும், எப்படி போகலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவும் இல்லை, முன் யோசனை. ஆனால் இதெல்லாம் சும்மா நீ தன்னம்பிக்கையோடு இரு, நீ முன் யோசனை பண்ணு, வாயில் பேசினாலாம் சரியாக வராது. இதுக்கு பயிற்சி இருக்குது. ஒரே பயிற்சி வீரக்கலை பயிற்சி தான், வேறு பயிற்சி அல்ல. அதில் இப்போ நான் சில ஒரு விஷயம் பண்ணி காட்டுறேன். தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய பயிற்சி. இன்னொன்று, ஆக்சிடென்ட் விபத்துகள் ஏன் நடக்குது? கவன சிதறல் இருக்கு, கவனமாக இல்லை, கான்சென்ட்ரேஷன் இல்லை. கவனித்து கரெக்டாக ஒரு சைடில் ஃபோக்கஸ் பண்ணோமா அது கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுன்ற அந்த எண்ணம் இல்லை. கவன சிதறல், ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது என்னத்தையோ நினைப்பான், மைண்டு எங்கெங்கேயோ போயிட்டு வரும். அதில் இதை கோட்டை விட்ருவாங்க, இந்த அளவுகளை கோட்டை விட்ருவாங்க. இதுதான் ஆக்சிடென்ட் நிறைய நடப்பதற்கு காரணம், கவன சிதறல்கள். ஸோ இப்போ கவனத்தை உருவாக்குவது எப்படி? நமக்கு கவனத்தை, கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்துவது எப்படி? அதுக்கும் பயிற்சி இருக்குது. இதெல்லாம் வாயில் சொன்னால் புத்தகம் படித்தாலும் எனக்கு கதாவாது. பயிற்சியின் மூலமும் தான் இந்த தன்னம்பிக்கையை, கான்சன்ட்ரேஷனை வளர்க்க முடியும். ஜாதி மதங்களை இல்லாமல் ஆக்கலாம், எல்லாத்தையும் ஒன்றாக்கிடணும். எல்லாத்துக்கும் ஆன்மா ஒன்று தான், அந்த சக்தி ஒன்று தான். இந்த சக்தி, மனித சக்தி இருக்குது, அந்த ஸ்பிரிச்சுவல் பவர், அது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதை டெவலப் பண்ணிட்டோம்னா ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, எல்லா மனிதர்களும் ஒன்று தான். அது இல்லாதனால தான், அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை உணராதனால தான் அங்கே ஜாதி மதத்தை தூக்கி நான் பெரியவன், நான் சின்னவன் அப்படி போயிடுறாங்க. அதனால் இந்த நாளையும் நாம் உருவாக்க வேண்டும். எது? கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை, கான்சென்ட்ரேஷன், கவனம், அப்புறம் சுய சிந்தனை, சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த நாலேஜும் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே பயிற்சி வீரக்கலை பயிற்சியில் தான் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லைன்னு ஆணித்தரமாக சொல்கிறேன். அதுக்கு உண்டான பயிற்சி இப்போ நான் ஒரே ஒரு இதை சின்ன பயிற்சியை நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சில விஷயம் இதில் நான் செய்ய போகிற இந்த அசைவுகளே நான் திருப்பி செய்வேன். ஏன்னா நாம் கைகாலை வச்சு நம்ம எந்த அளவுக்கு அசைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு தைரியம் வரும், கான்சன்ட்ரேஷன் வரும், இல்லைன்னா வராது. இப்போ நான் ஒன்று சேர பாருங்கள். அவ்வளோதாங்க நான் செஞ்சேன்ல. யாராவது செய்யுங்க பார்க்கலாம். இந்தியாவில் யாராவது செய்யுங்க.
இந்த கான்சன்ட்ரேஷன், கான்ஃபிடென்ட் எல்லாம் கை கால் அசைவில் தான் இருக்குது. ஹெல்த்து கூட தான் இருக்குது. நான் என் ஆரோக்கியத்தை, என் தன்னம்பிக்கையை, என் கவனத்தை அதிகரிக்கத்தான் நான் அது செய்வேன். என்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை டெவலப் பண்ணத்தான் நான் செய்வேன். இல்லை இது வெயிட் லிஃப்டிங்கில் இருக்குது, யோகாவில் இருக்குது, வாக்கிங்கில் இருக்குன்னு சொல்லுங்கள், டெஃபினிஷன் செய்து காட்டுங்க, நான் கேட்குறேன். இல்லை, அங்கெல்லாம் இல்லை. நான் எல்லா பயிற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். நான் செய்யாத வெயிட் லிஃப்டிங் கிடையாது, நான் செய்யாத பார் எக்ஸசைஸ் கிடையாது, நான் செய்யாத யோகா கிடையாது. கலரி, சிலம்பம், குத்துவரிசை, அடிமுறை, கராத்தே, குங்ஃபு எல்லாம் பண்ணிட்டேன். என்னோட வயசு சின்ன வயசில் 3000 சிட்டப்ஸ் போடுவோம். என்னோட 20, 21, 22 வயசுல 3000 சிட்டப்ஸ், ஜம்பிங் சிட்டப்ஸ் போடுவோம். ஜம்பிங் சிட்டப்ஸ் போடுவோம் 3000. யார் போடுவான் இந்த காலத்தில்? புஷ்ஷப் படித்தா 1000 கணக்காக அடிப்பான். எங்கள் சின்ன வயசில் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாம் பண்ணி பார்த்த பிறகு தான் எது மனிதனுக்கு உகந்த பயிற்சின்னு ஒரு தெளிவு வந்துச்சு. எதை நான் பயிற்சி பண்ண வேண்டும் வரும்போது, உடற்பயிற்சி என்பது அறிவார்ந்து இருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணும். கைகால் அசைப்பது எதுக்கு அசைக்கிறோம், ஏன் அசைக்கிறோம்னா அந்த இது இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் சும்மா மாங்கு செய்வதில் எந்த பிரயோஜனமும் அல்ல. சரி, இப்போது விஷயத்துக்கு வரேன். நான் இந்த பஞ்சு ஓங்கி குத்துலாம் என்னோட ஆரோக்கியத்துக்கு தான். அதே சமயம் யாராவது சண்டைக்குன்னு வந்தாங்கன்னா ஒற்றை குத்து, கில்லிங்க ஃபிட்டு. பட் அதற்காக நான் பயிற்சி பண்ணலை. என் ஆரோக்கியம் இதில் தானே இருக்குது. கை கால சேவை ஆரோக்கியம் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லைங்க. இதை சொல்லத்தான் போராடுறேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் தற்கொலைகள் குறைய வேண்டும் என்றாலும், விபத்து சாவுகள் குறைய வேண்டும் என்றாலும், ஆணவ கொலைகள் குறைய வேண்டும் என்றாலும் பயிற்சி தான், வீரக்கலை பயிற்சி தான், வேறு வழியே இல்லை. உதாரணம் சைனா, ஜப்பான், கொரியாவை தான் நான் திருப்பி சொல்லணும். வேறு எந்த நாடும் பெருசாக செய்யலை. அந்தந்த நாடுகள் வேறு ஒரு வகையில் பயிற்சி பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் மார்ஷல் ஆர்ட் இப்போ தான் புரிஞ்சுட்டு லேசாக பண்ணுறாங்க. ஆனால் அறிவார்ந்து யாரும் பண்ணலை. அறிவார்ந்து பண்ணுறவங்க சைனா, ஜப்பான், கொரியா, உலகம் பூரா. இந்தியாவில் நான் ஒருத்தன் தான் பண்ணுறேன். அதையும் சவாலாக சொல்கிறேன். இந்த கராத்தேக்காரங்கெல்லாம் பண்ணலை. அது இந்த ஜாப்பனீஸை முன்னிலைப்படுத்தி பண்ணுறாங்க பாருங்கள் கராத்தே. அவெல்லாம் சுத்தமாக பண்ணல. அவெல்லாம் நம்பாதீங்க. எவன் ஜாப்பனீஸை முன்னிலைப்படுத்தி ஷிட்டோரியோ, கோஜுரியோ, வாடோரியோ, அந்தோரியோ, ஷோல்ரியோன்னு ஒரு ஜப்பான்காரங்க முகத்தை காட்டிட்டு பெரிய போர்டை போட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்களாம் வேஸ்ட்டு. நம்பாதீங்க அவங்கள. நான் இந்தியாவோட புகழை உலக அளவு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் இயங்குகிறேன். அவங்களாம் இந்தியாவுக்குள்ளே ஜப்பானை கொண்டு வர்றாங்க, சைனாவை கொண்டு வர்றாங்க. நான் அதை விரும்பலை. இந்தியாவிலேயும் அறிவுபூர்வமாக செய்யக்கூடிய மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு நான் காட்டுறேன். இருக்கிறோம், அதை காட்டணும். அப்போ தான் நம்ம நாட்டுக்கு உலகளவு மரியாதை கிடைக்கும். அந்த வகையில் இந்தியாவுக்கு வீரக்கலை பொறுத்தளவுக்கு மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான். தயவுசெய்து வீரக்கலை பயிற்சி பண்ணுங்க மக்களே. அதான் உங்களை வளர்க்கும், உங்கள் சந்ததியை அறிவுபூர்வமாக ஸ்பிரிச்சுவலாக கொண்டு வரும். அதற்காகத்தான் இந்த வீடியோ நான் விடுறேன். இன்னும் நிறைய சொல்லணும். அடுத்த பதிவு சந்திக்கிறேன். வணக்கம்.